வணக்கம். இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம். டாஸ்மாகோட மேனேஜிங் டைரக்டர் விசாகன் ஐஏஎஸ் அவருடைய இல்லம் உட்பட டாஸ்மாக் தொடர்புடைய இடங்கள், அப்புறம் திமுகவினுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அவங்களுக்கு தொடர்புடையதாக கருதப்படக்கூடிய நபர்கள் அவர்களுடைய இடங்கள் கடந்த 2 நாட்களாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறையினுடைய அந்த சோதனை நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் சோதனையின் போது அந்த ஐஏஎஸ்னுடைய வீட்டு வாசல் பக்கத்தில் அவருக்கும் இன்னொருத்தருக்கும் இடையில நடைபெற்ற உரையாடல் தொடர்பான ஒரு பிரிண்ட் அவுட்ஸ் அதையெல்லாம் ஒரு கிழிச்சு போட்டதாகவும் அதை இடி கைப்பற்றியதாகவும் கூட இன்னைக்கு செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. என்ன நடக்குது? இது முதல் முறை கிடையாது. டாஸ்மாக் தொடர்புடைய இடங்கள்ல நடக்கக்கூடிய சோதனை ஏற்கனவே நடைபெற்ற சோதனையில கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக இடி தரப்புல இருந்து, அமலாக்கத்துறை தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. 2ஆம் கட்டமாக நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு சோதனை. என்ன நடக்குது? எப்படி பாக்குறீங்க இதை? அதாவது இது வரைக்கும் இடி சோதனையில ரொம்ப ரகசியமா இருக்கும். போன தடவை இடி டாஸ்மாக் தொடர்பான சோதனைகளில் ஈடுபட்டப்போ எந்த பத்திரிகையாளருமே அனுமதிக்கப்படல. இடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இடி ஒரு 100 ரெய்டுகளை கண்டக்ட் பண்ணுதுன்னா அதில் 75 ரெய்டுகள் தமிழ்நாட்டில் மட்டும் கண்டக்ட் பண்ணப்படுது. அந்தளவுக்கு இவங்க சிவியராக இருக்காங்க. அதுக்கப்புறம் அமலாக்கத்துறையில் ஒரு லாயர் இருக்கார். அந்த லாயர் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் க்ளோஸாக இருக்கார். அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி விசாகன் வீடு மணப்பாக்கத்தில் இருக்கு, அங்கே நீங்கள் போங்க. அங்கே முன்கூட்டியே சொல்கிறாரு. முன்கூட்டியே ரைடு தொடங்குறதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு. அங்கே நீங்கள் போங்க. அங்கே போனீங்கன்னா குப்பை தொட்டியில் நிறைய காகிதங்களை அவர் கிழிச்சு போட்டிருக்காரு. அந்த வழக்கறிஞருக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு யூடியூபர் இருக்கார். அவர் பேர் சவுக்கு சங்கர். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கிழிச்சு போட்ட ஆவணங்கள் எல்லாத்தையும் முன்கூட்டியே வெளியிடுறாரு. அங்க ரோட்ல கிடந்ததை அவரு எடுத்து வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் போய் பத்திரிகையாளர்கள்லாம் பொறுக்குறாங்க. பொறுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஆவணம் கிடைக்குது. ஒன்று இவரும் விசாகனும் ரத்தீஷும் பேசினதாக சொல்லப்படக்கூடிய கம்ப்யூட்டர் குறிப்புகள் பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எப்படி உதவணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ரத்தீஷோட நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் எப்படி உதவணும்னு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு தகவலும் ரத்தீஷ்க்கும் அவருக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆன இன்னொரு தகவல்கள் அது இவர் சவுக்கு சங்கர் வெளியிடுறாரு. இன்னும் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லாத ஒரு கம்ப்யூட்டருக்கு பிரிண்ட் அவுட்டு இடியை கொண்டு போட்டிருக்கோம் அப்படின்ற விசாகன் வீட்டிலேருந்து போடப்பட்டதா சொல்லக்கூடிய ஆவணங்களாக இருக்கும். ஆனால் விசாகனும் உதயநிதியும் பூங்கொத்து பரிமாறிக்கிற படம் அது கரெக்டாக குப்பத்தொட்டில் இருக்குது. அது எப்படி விசாகன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பர்டிகுலராக கொஞ்சம் லைட்டாக கீச்ச மாதிரி விசாகன் உதயநிதிக்கு பாராட்டுற மாதிரி, உதயநிதி விசாகனை பாராட்டுற மாதிரி இருக்கக்கூடிய படங்கள் எப்படி அவர் போட்டிருப்பார். மற்றதெல்லாம் கூட போட வேண்டிய தேவை என்ன அப்படின்னு போட வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதாவது இவங்க உதயநிதியை ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த தேர்தலுக்குள்ள உதயநிதியை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வராங்க. அதுதான் இவங்களுடைய டார்கெட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல ஏற்கனவே அங்கித் திவாரின்னு ஒருத்தர், அவர் லஞ்சம் இடியின் பேர்ல லஞ்சம் வாங்க முயற்சி பண்ணார். ஒரு டாக்டர் கிட்ட கையும் களவுமா மாட்டுறாரு. அதே மாதிரி கேரளால இப்போ ஒருத்தருக்கு இடி ரெய்டு வரும்னு ஒருத்தர் போய் மிரட்டுறாரு. அவரை நம்ப மாட்டேன்றாரு. என்னையே நீ நம்ப மாட்டியா, இப்போ வந்திருக்குல்ல, அவருக்கு சம்மன் வந்திருக்கு, இன்னொரு சம்மன் வரும் அப்படின்றார். அதே மாதிரி 2வது சம்மனும் அவருக்கு வந்த உடனே அவர் கேரள லஞ்ச ஒழிப்புத்துறையை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒருத்தர் மிரட்டுறான், என்ன இடி தொடர்பா, இடி சம்மன் வந்திருக்கு, அதே மாதிரி இன்னொரு சம்மனும் எனக்கு வந்திருக்கு, இந்த சம்மன்லேயும் போலித்தன்மை இருக்கு, இது உண்மையிலேயே இடி தானா, நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுக்க கேரள போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணி 50 லட்சம் ரூபாய் கேட்டு அவர் மிரட்டியிருக்கார். ஸோ இன்னைக்கு சவுக்கு சங்கர் அட் தி ஹெல்ம் ஆஃப் அஃபேரில் ஒன்று சொல்லுவாங்க. பெசன் நகரில் ஒரு ரூம் வச்சுருந்தாரு. அந்த ரூமில் இடி அஃபிஷியல்ஸு, இன்கம் டேக்ஸ் அஃபிஷியல்ஸ் எல்லாரும் வருவாங்க.
வந்த உடனே இந்த ரியல் எஸ்டேட் அதிபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உதயநிதிக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு அவங்க டார்கெட் பண்ணுவார். அவங்க டார்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் ஃபோனில் மிரட்டுவார். அவங்கள ஃபோனில் மிரட்டி அவங்க வந்து மாமூல் கொடுக்கணும், மாமூல் கொடுக்கலன்னா இடி ரெய்டு வந்து போயிடும். அப்போது ஃபைலை எப்படி இடி கிரியேட் பண்ணுவாங்கன்னா, இந்த யாரை இவங்க டார்கெட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து உதயநிதிக்கு நெருக்கம் அப்படின்னு இவங்க ஃபைலை கிரியேட் பண்ணி மேலே அனுப்புவாங்க. அப்படி அனுப்பிச்சோடனே அங்கேருந்து உதயநிதிக்கு நெருக்கம்னா உடனே ரெய்டு அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் மேலே ரெய்டு நடந்திருக்கு, ஏற்கனவே நடந்திருக்கு. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதும் அதோட தொடர்ச்சின்றீங்களா? இப்போ நடந்திருக்கிறதும் அதோட தொடர்ச்சி. அதாவது டாஸ்மாகில் வந்து சரியான வாங்கிட்டாங்க இவங்க போட்டிருக்க எஃப்ஐஆரே தப்பு. அதாவது 55 எஃப்ஐஆர் வந்து நத்தம் விஸ்வநாதன் மற்றும் தங்கமணி அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆர், அதிமுக ஆட்சி காலத்திலையும் போடப்பட்ட எஃப்ஐஆர், திமுக ஆட்சி காலத்திலையும் போடப்பட்ட எஃப்ஐஆர். என்ன எஃப்ஐஆர்னு கேட்டிங்கன்னா சிரிப்பீங்க. அதாவது ஒரு கடைக்குள்ள ரெய்டுக்கு போகிறாங்க. ரெய்டுக்கு போனால் அவங்கக்கிட்ட 200 ரூபாய் இருக்கணும் பேக்கெட்டில். 200 ரூபாய் 300 ரூபாய் வரைக்கும் அலோடு. அதுக்கு மேலே காசு இருந்தால் அவங்க வந்து அதை வந்து கணக்கு காட்டலைன்னா உடனே ஒரு எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. ஒன்று அதை வந்து அவங்க அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணோம், இல்லைனா கோர்ட்டுக்கு போய் அவங்க அந்த எஃப்ஐஆரை வந்து அந்த கடையில் வேலை செய்கிற ஆட்கள் க்ளோஸ் பண்ணோம். இதுதான் இது 55 கேஸு 14 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். இது இது இந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, 1000 கோடி திருட்டு பணம் வந்து ஜென்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அந்த ரத்தீஷ் இதிலலாம் வந்து நீங்கள் வந்து இப்படி சரக்குகளை வந்து இப்படி வைங்க, பார் லைசன்ஸை வந்து இப்படி கொடுங்க, பார் லைசன்ஸை இப்படி கொண்டு வாங்க அப்படிலாம் வந்து விசாகனும் இவரும் ரத்தீஷும் பேசின மாதிரி இவங்க அந்த டாக்குமெண்ட்டை வெளியில் போட்டிருக்காங்க. ரைட்டா? இது டாக்குமெண்ட்டா? எப்படி அது வந்து டாக்குமெண்ட்டாக டைப் பண்ணி அது எப்படி வந்தது? அது எப்படி குப்பையில் கிடக்குது? அது எப்படி போய் இவங்க எடுக்கிறாங்க? குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்கு அந்த ஆக்சஸ் எப்படி கிடைக்குது? உதயநிதி ஸ்டாலினும் விசாகனும் இருக்கிற படம் எப்படி வெளியில் வருது? அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இதில் இருக்குது. இப்போ இவங்களுடைய டார்கெட் என்னன்னா 5 திமுக அமைச்சர்களை வந்து உள்ள தள்ளிடணும். திமுக அமைச்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது கடந்த முறை அமலாக்கத்துறையினுடைய இந்த ரைடு நடந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மதுவிலக்குத்துறை அமைச்சராக வந்து செந்தில் பாலாஜி இருந்தார். இந்த முறை அவர் இல்லை. அப்போ கடந்த முறை ரைடு நடந்த போது செந்தில் பாலாஜி அவர்களை குறிவைத்து இது நடக்குது அப்படின்னு பேசப்பட்டது. இன்னைக்கு அவர் அமைச்சரே கிடையாதுன்ற பட்சத்தில் 2வது முறை அதே விஷயம் தொடர்பாக ரைடு நடக்குது அப்படின்னா யாரை குறிவைத்து அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதான் அண்ணாமலை பதில் சொல்லிட்டாரு. A2 செந்தில் பாலாஜி, A1 மு.க. ஸ்டாலின். முதலமைச்சரை குறிவைத்து முதலமைச்சரே குறிவைக்கிறாங்க. இது வந்து இந்த ரெய்டுகளுடைய கடைசி கட்டம் வந்து முதலமைச்சரை சிறைக்குள்ள அனுப்புறது, உதயநிதி ஸ்டாலினை சிறைக்குள்ள அனுப்புறது. முக்கியமான அமைச்சர்கள் இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் ஆல்ரெடி மாட்டியிருக்காரு, துரைமுருகன் இருக்காரு லிஸ்ட்ல, அப்புறம் மூர்த்தி, முக்கியமான திமுக அமைச்சர்களை வந்து உள்ள அனுப்புறது. திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றது. இவங்கெல்லாம் வந்து சிறைக்குள்ளே இருந்து அந்த PMLA சட்டப்பிரகாரம், சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டப்பிரகாரம் இவங்களுக்கு பெயில் கிடைக்காம இவங்க திணறது. இதனால தேர்தல் வேலைகள், பிரச்சார வேலைகள் திமுகவது பாதிப்படைவது, அது மூலமாக அதிமுகவும் பாஜகவும் கெயின் பண்ணுவது. இதுதான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. டெல்லியில நடைபெற்றது போல ஆம் ஆத்மிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அதே மாதிரியான ஒரு நடவடிக்கை தமிழ்நாட்டில் செய்யணும்னு அதே மாதிரி தான். அதனாலதான் உதயநிதியும் விசாகனும் இருக்கிற படத்தை குப்பையில போடுறாங்க. உதயநிதி டார்கெட் இப்போ ஒரு டைரக்டரை டார்கெட் பண்ணியிருக்காங்க, ஆகாஷ் பாஸ்கரன். அவரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஆகாஷ் பாஸ்கரன் வந்து வாலாடி கார்த்திக்னு ஒரு ஆள். அவர் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமையுடைய உறவுக்காரரு. அப்படியே செக்யூரிட்டி மாதிரி வந்து அவர் இப்போ ஃபுல்லாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் அப்படியே சசிகலா டீம் மாதிரி ஒரு டாமினேஷனுக்கு வந்திருக்காரு. வாலாடி கார்த்திக் சொந்தக்காரர் தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன். ஆகாஷ் பாஸ்கரன் வந்து கெவின் கேர் CP ரங்கநாதன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து முகா முத்துவோட பொண்ணை கல்யாணம் பண்ணுவார். அவருடைய பொண்ணு பேர் தாரணி. அந்த பொண்ணை வந்து ஆகாஷ் பாஸ்கரன் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவர் வந்து குறுகிய காலகட்டத்தில் வந்து சிம்பு படம், கார்த்திகேயன் படம், சிவகார்த்திகேயன் படம், தனுஷ் படம், இட்லி கடைன்னு, அதுக்கப்புறம் பராசக்தி, அதுக்கப்புறம் இப்போது சிம்பு 49 ஒரு படம், இந்த படங்கள்லாம் எடுத்திருக்காரு. சமீப காலங்களில் ஒரு 500 கோடி அளவுக்கு இவர் வந்திருக்காரு.
இதெல்லாம் இவங்களோட அலிகேஷன்ஸ் வந்திருக்காரு. இது எல்லாமே வந்து டாஸ்மாக் மூலமாக பெற்ற பணம். இந்த பணம் வந்து யாருன்னா ரத்தீஷ் வந்து உதயநிதிக்கு ரைட் ஹேண்டு, ஆகாஷ் பாஸ்கரன் வந்து உதயநிதிக்கு லெஃப்ட் ஹேண்டு. ஸோ ஆகாஷ் பாஸ்கரனை டார்கெட் பண்ணுறாங்க, அவங்க குடும்பத்தை டார்கெட் பண்ணுறாங்க, உதயநிதிக்கு நெருக்கமான நண்பர்களை டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த ரெய்டோட. ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் அந்த டான் பிக்சர்ஸ்னு அவர் வச்சுருக்காரு, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? திடீர்னு ஏன் அங்கே போகிறாங்க? ஏன் திடீர்னு உதயநிதி படத்தை வந்து குப்பத்தொட்டில் போடுறாங்க? ஏன் விசாகன் கிட்ட போகிறாங்க? விசாகன்லாம் இதுக்கு தயாரான அதிகாரி தான். அவர் இது மாதிரிலாம் வரும்னு தெரிஞ்சு தான் வர்றாரு அவர் டாஸ்மாக் எம்டியா. இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்தியிலேயே ஒரு மிகப்பெரிய ரிபல் உருவாயிடுச்சு. இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணீங்கன்னா, ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா எவனும் வேலை செய்ய முடியாது. அதே மாதிரி ரெவின்யூவோட கனெக்ட் ஆனது தான் டாஸ்மாக். ரெவின்யூ துறையில தான் டாஸ்மாக்கு போவோம், அவங்கள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க சம்மனுக்கு. அப்போது இந்த அரசு மீது, அரசு எந்திரத்தின் மீது ஒரு மிகப்பெரிய டார்கெட். இதுக்கு என்ன நிலவரம்னா, இவங்க இதை செய்வாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்பதுதான் அரசின் நிலை. சரி, இதற்கு முன்னாடி நடைபெற்ற அந்த ரைடில் வந்து 1000 கோடி ரூபாய் அளவிற்கு சட்டத்துக்கு புறம்பாக இல்லைன்னா கணக்கில் வராத அளவுக்கு பணம் இங்கே ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத அமலாக்கத்துறை கண்டுபிடித்ததாகவும், இன்னைக்கு அந்த ஜென்ரேட் ஆன அந்த 1000 கோடி வந்து எப்படி, அதோட ட்ரையல் அது எங்கே போயிருக்கு அப்படின்றத இன்னைக்கு விசாரிப்பதற்காக இன்னைக்கு இந்த சோதனை நடந்துகிட்டு இருக்கு, நேற்றும் இன்றும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் அமலாக்கத்துறையினுடைய ப்ரொசீஜரா? இப்படிதான் அவங்க வந்து நடத்துவாங்களா? அமலாக்கத்துறைன்றது வந்து சட்டவிரோத பண பரிமாற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு துறை. அது நல்ல நோக்கத்துக்காக காங்கிரஸ் கட்சியில் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு இனார்மஸ் பவர் கொடுத்துட்றாங்க. மிசா மாதிரி, பொடா மாதிரி ஒரு ட்ரக்கோனியன் லா. அந்த லா பிரகாரம் வந்து சட்டவிரோதமான பண பரிமாற்றம், குறிப்பாக வெளிநாடுகளில் இங்கேருந்து ஊழல் பணம் வந்து வெளிநாடுகளுக்கு போகுது இல்லையா, அந்த பணங்களை வந்து ஃபெரான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காலத்தில், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட், அதெல்லாம் இப்போது சசிகலா மேலே ஃபெரா இருக்குது. தினகரன் லண்டன் ஹோட்டல் கேஸ், லண்டனில் ஹோட்டல் கட்டினது ஃபெரா. சசிகலா மேலே 91-96 பாசி ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது போடப்பட்ட வழக்குகள் அதிகம். அதுக்காக சசிகலா வந்து வலிப்பு வந்த மாதிரி நடித்து எக்மோர் கோர்ட்டுக்கு வந்த சீன்லாம் உண்டு. தினகரன் மேலே ஃபெரா, அப்புறம் ஃபெமா, சோஃபம் போசா, காஃபி போசா, இவ்வளோ வழக்கு இருக்குது தினகரன் மேலே. ஸோ இந்த வழக்குகள்லாம் பதிலாக பிஎம்எல்ஏ, இப்போ அதை கம்பைன் பண்ணி பிஎம்எல்ஏ. அந்த பிஎம்எல்ஏ சட்ட பிரகாரம் இப்படி போகணும், இப்படி வரணும், இப்படி பண்ணணும், அதெல்லாம் ரைட்டு. இப்போ நீங்கள் 1000 கோடி ஜென்ரேட் பண்ணியிருக்கதா சொல்கிறீங்க. எந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணியிருக்கு? 10 ரூபா வாங்கின எஃப்ஐஆர். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினதில் 1000 கோடி ரூபா. அந்த 1000 கோடி ரூபா இப்படி போயிருக்கு அப்படின்னா, நீங்கள் அந்த டிரான்சாக்ஷன் லிஸ்ட்டை வந்து வெளியில் காட்டணும். இவங்க டிரான்சாக்ஷன் லிஸ்ட்டை வெளியில் காட்டுறது வந்து இமேஜினரி டிரான்சாக்ஷன் பிட்வீன் விசாகன் அண்ட் ரத்தீஷ். ஒரு இமேஜினரி டிரான்சாக்ஷன் அது. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த படம்லாம் வந்து உதயநிதிக்கு போயிருக்கு, அது மூலமாக தான் திமுக வந்து தேர்தலை சந்திச்சிருக்கு, பார்லிமெண்ட்டுக்குள்ள இருந்தது. குறிப்பாக அவங்க அந்த இதுக்குள்ளே வராங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட் இமேஜினரி. பிஎம்எல்ஏல வந்து மோடி கவர்மெண்ட் அமைஞ்சப்புறம் ஒரு 100 கேஸ் போடுறாங்கன்னா அதில் 98 கேஸ் வந்து அக்யூட்டலில் தான் போயிட்டுருக்கு. 2 கேஸ் தான் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டு. ரைட்டுங்களா? அவங்களுக்கு பிஜேபியை சார்ந்த ஆட்கள் மேலே போடப்பட்ட லிஸ்ட்டு நிறைய இருக்குது. எப்படின்னா, நம்ம செந்தில் பாலாஜி வந்து மினிஸ்டராக இருக்கக்கூடாதுன்னு போடப்பட்ட கேஸில் போடப்பட்ட கவுண்டரில் கபில் சிபில் வந்து பிஜேபிக்காரங்க எவ்வளோ பேர் உள்ளே வந்தாங்க. உதாரணத்துக்கு மம்தா பானர்ஜியோட உறவினராக ஒருத்தர் இருந்தார், அவரு கூட அதில் வராரு, பிஎம்எல்ஏல வராரு. அதுக்கப்புறம் பிஜேபிக்கு போனோடனே சுவேந்த அதிகாரி, அவர் மேலே வந்து பிரச்சனை வந்தது. உள்ளே போனோடனே பிஜேபிக்கு போனோடனே வராங்க. அதான் எல்லாரும் இன்ஃபேமஸ் வாஷிங் மிஷின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் பிஜேபியை சார்ந்தவங்களை வந்து வாஷிங் மிஷினில் போட்டு வெளியெடுக்கிறாங்க. அஜித் பவார் ஒரு 40,000 crores சொன்னாங்க அவர் மேலே. அவர் பிஜேபியோட அலைன் பண்ணோன்னா அவர் கிளியராக வரும். பெரிய லிஸ்டே போடலாம். ஹிமான்சு பிஸ்வா சர்மா, சுவேந்த அதிகாரி, ஹேமந்த் பிஸ்வா சர்மா, சுவேந்த அதிகாரி, ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். ஆமாம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க.
இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க மேலே போடப்பட்ட வழக்குகள்லாம் என்ன ஆச்சுன்றதுனால தான் அந்த செக்ஷன் 21 அப்ளை ஆகுது. லைஃப் அண்ட் லிபர்ட்டிக்கு வந்து இதுக்கு பிஎம்எல்ஏ சட்டத்தில் வந்து லைஃப் அண்ட் லிபர்ட்டிக்கு வந்து பிரச்சனை ஆகுது. இவங்க பெயில் கொடுக்கவே மாட்டுறாங்க. அதனால் பெயில் கொடுக்கணும் தான் செக்ஷன் 21 அப்ளை ஆகுது. அந்த செக்ஷன் 21 அடிப்படையில் தான் ஹேமந்த் சோரன் வெளியில் வராரு, நம்ம செந்தில் பாலாஜி வெளியில் வராரு, எல்லாருமே வெளில வராங்க, கவிதா வெளியில் வராங்க, சுவேந்த அதிகாரி அதில் தான் வெளில வராரு. அவங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து அவங்க எல்லாமே பதவிகளில் இருக்காங்க. கவுன்சிலர்லேருந்து எம்எல்ஏலேருந்து எல்லாமே இருக்காங்க. பிஜேபிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அஜித் பவார் டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கார், ரைட்டா? செந்தில் பாலாஜி சாதாரண மினிஸ்டராக தானே இருந்தார், அவங்களாம் டெப்டி சீஃப் மினிஸ்டராகவே இருக்காங்க. ஸோ அப்போ அந்த கேள்வி வந்து செக்ஷன் 21 பிரகாரம் வெளியில் வந்தவங்க பதவி வகிக்கக்கூடாதான்னா இவங்கெல்லாம் எப்படி பதவி வகிக்கிறாங்க? அந்த கேள்வி தான் அங்கே வந்துச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் எழுப்பப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் அதை வந்து ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, அந்த மாதிரி தான் போச்சு அது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி டிஎம்கேவை பேரலைஸ் பண்ணுறது தான் இது. வேற நான் ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்குறேன். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி எல்லார் மேலேயும் எஃப்ஐஆர் இருக்கு. நீங்க இல்லாத ஒரு எஃப்ஐஆரை 1000 கோடிக்கு ஜென்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு செந்தில் பாலாஜியை மறுபடியும் உள்ள தூக்கி வைக்கலான்னு ட்ரை பண்றீங்க. ஏன்னா உங்களால கொங்கு பெல்ட்ல வந்து ஜெயிக்க முடியாது. செந்தில் பாலாஜி இருந்தா ஜெயிக்க முடியாது. நீங்க 11 எம்எல்ஏ ஜெயிக்கிறீங்க, செந்தில் பாலாஜி 100 கவுன்சிலர்ல அடுத்த தேர்தலையே திமுக ஆட்சி வந்தோன்னே 95 கவுன்சிலர் ஜெயிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பேரை நீங்கள் தூக்கி உள்ளே உட்கார வச்சாலும் அவங்க எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் பண்ணுவாங்க. இப்போ செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே உட்கார வச்சிங்கன்னா அசோக் வந்து வேலை செய்வார். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அசோக்கை, அதே செந்தில் பாலாஜியுடைய ஒர்க்கை அவர் செய்வார். செந்தில் பாலாஜி சிறையிலேருந்து தனக்கு நெருக்கமானவங்க மூலமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறாரு அவர், ரைட்டா? இப்போ சிஎம்ஐ தூக்கி உள்ளே உட்கார வச்சிங்கன்னா அதை வந்து பொலிட்டிக்கல் மைல் ஸ்டோனை கிரியேட் பண்ணாதா? தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பிரச்சாரத்தை கிரியேட் பண்ணாதா? சிறைக்குள்ளே வந்து ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ அதை சந்திப்பாங்க. ஸோ இவங்க டார்கெட் என்பது நல்லா தெரியும். இவங்கன்னா முட்டாள்களான்னு திமுகவில் இருக்கவங்க இவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்றது செந்தில் பாலாஜி காலத்திலேருந்தே தெரியும். யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்றது தெரியும். உதயநிதியை டார்கெட் பண்ணுறாங்கன்றது நல்லாவே தெரியும். அப்போ உதயநிதி வந்து ஒரு டிரான்சாக்ஷனை இவ்வளோ வெளிப்படைத்தன்மையோட இந்த 1000 கோடியை டாஸ்மாக்லேருந்து எடுத்து அதை வந்து விசாகன் கிட்ட கொடுத்துட்டு, விசாகன் வந்து அவரோட நோட் ஃபைலில் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கேரி பண்ணுற அளவுக்கு அது வந்து அமலாக்கத்துறை கையில் சிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் அமலாக்கத்துறை வந்து இந்த டாஸ்மாக் விஷயத்தில் ரெய்டு நடத்துறதுல எங்கேயுமே ஒரு சிங்கிள் பைசா கேஷ் இது வரைக்கும் மாட்டல. அப்போனா அவங்கன்னா அவ்வளோ இன்னசென்ட்டானா அவங்க யாராக இருந்தாலும் சரி, இப்போ நானே இருந்தாலும் சரி, என்னை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா, இப்போ என்ன மாட்டுக்கறி மாமியில் வந்து ஜெயலலிதா டார்கெட் பண்ணிச்சு. முந்தா நாள் கூட ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், உன்னை பார்த்த மச்சான் கோயம்பேட்டில் அப்போது ஃபுல்லாக மப்ளர் மூடிக்கின்னு கண்ணு மட்டும் தெரிஞ்ச மாதிரி ஓடி இந்த நீ, நான் ஓடினது கிருஷ்ணகிரிக்கு, மாட்டினா பின்னிடுவாங்க. அப்போ ஜெயலலிதா டார்கெட் பண்ணுதுன்னு தெரியுது. ஜெயலலிதா என்ன டார்கெட் பண்ணுதுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே நான் ஜெயலலிதா கையில் மாட்டுவேனா? இல்லை எங்கள் அண்ணனை எத்தனை முறை டார்கெட் பண்ணியிருக்காங்க, அப்போ எங்கள் அண்ணன் மாட்டினாரா? மாட்டவே கிடையாது. ஸோ இவ்வளோ டார்கெட் பண்ணும்போது நம்மளே தப்பிக்கிறோம் அப்படின்னும் போது உதயநிதி, முக ஸ்டாலின், மந்திரிங்க இவங்கெல்லாம் வந்து அப்படியே வாங்க ஐயா வணக்கம் அப்படின்னா ஃபைலில் கையெழுத்து போடுவாங்க, அப்படியே உங்க கையில் எடுத்து லட்டாவை கொடுப்பாங்க. நீ வந்து ஒரு பொய் வழக்கு போடலாம், அதெல்லாம் கட்டமைக்கப்பட்டது, கட்டமைக்கிறார்கள், கட்டமைக்கப்படும். அதை வந்து நம்ம நீதிமன்றத்தில் தான் சொல்ல முடியும் இது கட்டமைக்கப்பட்டது. இப்போ செந்தில் பாலாஜி மேலே போடப்பட்ட கேஸ் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒரு முறைகேடு வழக்கு. அவர் வந்து டிடி விதிநகரன் அணியில் இருந்ததுனால எடப்பாடி அந்த வழக்கை போடுறாரு, கட்டமைக்கப்பட்ட வழக்கு. அதை வந்து இப்போ நீ இடி கையில் எடுக்கிறன்னா, நீ வந்து தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி, மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் ஏன் இது பண்ணல? இப்போ நீ வந்து தொடர்ந்து வந்து திமுகவை டார்கெட் பண்ணி நீ அட்டாக் பண்ணனா, பினராயி விஜயன் ஃபேமிலி பர்சனலாக எல்லாரையுமே மகன், மருமகன் உட்பட எல்லாரையுமே அட்டாக் பண்ணாங்கல்ல இவங்க கேரளாவில். என்ன ஆச்சு? அவங்களாம் அதுக்கு பயப்படவே இல்லையே. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலேயே நீ அட்டாக் பண்ணினா நீ பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ணுற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி இடி. நேற்று மாட்டினல்ல, பத்திரிகையாளர்களே வந்து ட்விட்டரில் சிரிச்சாங்கல்ல, அரவிந்தாக்ஷன் ஒருத்தர்
போட்டு கிண்டல் மேல கிண்டல் பண்ணியிருந்தாரு. இது வரைக்கும் இடி நடத்தின ரெய்டில் பத்திரிகையாளர்கள் வந்து இந்த மாதிரி குப்பையில் இருக்கிற டாக்குமெண்ட்டை போய் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயர் சொல்ல, அமலாக்கத்துறையில் இருக்கார் ஒரு லாயர், அவர் சொல்ல பத்திரிகையாளர்கள் எல்லாரும் போய் எடுக்க, மகாலிங்கம் பொன்னுசாமி மாதிரி ஆட்கள்லாம் போய் எடுக்க, அது வந்து வெளியில வந்து சவுக்கு மாதிரி ஆட்கள் வந்து மிகப்பெரிய பொஃபோஸ் ஆவணத்தை கண்டுபிடிச்ச மாதிரி அதை வெளியில போட, அப்படின்னா டிராமா தானே. இந்த டிராமா வந்து இன்னைக்கு பத்திரிகையாளர்களே எக்ஸ்போஸ் பண்றாங்க, பொதுமக்கள் மத்தியில போகும்ல. அப்போ நீங்க வந்து பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைன்றது உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்ல. அது போதுமே திமுகவுக்கு. பிஜேபியை எதிர்த்து ஒரு சின்ன மயிரிழை கிடைத்தால் போதும், அதை வந்து திமுக காயின் பண்ணும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.